இன்றைக்கி பொடி இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு அரை கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு பெரிய பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 7-8 வரமிளகா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை, அப்புறம் கல் உப்பு, கொஞ்சமாக பெருங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துட்டு ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கலாம். அவ்வளோதான், ஃபாஸ்ட்டாக இட்லி பொடி செய்துட்டோம். இப்போது ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அதில் கடுகு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலையெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு நம்ம செய்து வச்சுருக்கிற மினி இட்லி போட்டு நல்லா பெரட்டிக்கோங்க. எண்ணெய் எல்லா இட்லிலையும் படுற மாதிரி பெரட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பொடியை சேர்த்தும் போது அது நல்லாவே இட்லியில் ஒட்டிக்கும். அவ்வளோதாங்க, வேறு என்ன, எடுத்து அப்படியே சாப்பிட வேண்டியதான். ஓகே, பாய். இந்த மாதிரி வீடியோக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.